அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தலினது நான் முழக்கம் தீரு. இப்போ அர்ஜுனாவுக்கு முன்னால் பெரிய ஒரு 2 பாறாங்கல் வந்திருக்கு, தடை கற்கள். அது என்னென்னு சொல்லி பார்ப்போம். அதுதான் அதுக்கான காணொளி தான் இது. அது முதல் யாழ்ப்பாணத்தில் வெளிப்பட்டது, இப்போ மன்னாரில் வெளிப்பட்டிருக்கு. அவருடைய விடுதலைக்கு பிறகு நான் இந்த காணொளி பதிவு செய்கிறேன். இன்றைக்கு கனடா நேரப்படி புதன்கிழமை பின்னேரம் 6 மணி. அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடந்தது. உங்களுக்கு தெரியும், மன்னாரில் பொது அமைப்புகளின் கூட்டமைப்பு நடத்திய ப்ரெஸ் மீட். அந்த இதில் பொது அமைப்புகளின் கூட்டமைப்பின் தலைவர், மன்னார் மாவட்டத்துக்குரிய தலைவர் சிவகரன் அதில் இருக்கிறார். அவர் தான் தலைவர். நம்முடைய டெனீஸ்வரன் அந்த சட்டத்தரணி இருக்கிறாரல்லோ, 22 சட்டத்தரணிகளையும் கூட்டிக் கொண்டு போய் பிணை வழங்க வேண்டாம் என்று சொல்லி அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக அந்த மோஷன் கொண்டு வரைக்குள்ள ஆஜராகினவர் அவரும் பாரர். அதே நேரம் இன்னும் ஒரு அருட்தந்தையும் அதில் இருக்கணும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று அதில் வெளிப்படுது மக்களை. இதை நான் முதலும் சொல்லி இருப்பேன். என்னென்று சொல்லி சொன்னால், இந்த மாஃபியான்ற வார்த்தை அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ அதை கந்தையா அருந்தவநாதன் நிமிர்வு ஊடகத்துக்கு ஒரு பேட்டியாக கொடுத்துருந்தவர். யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண மக்களை அந்த சிவில் சொசைட்டி என சொல்லப்படுகிற வெகு மக்கள் அமைப்பு அல்லது அங்கே யாழ்ப்பாண மக்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு கூட்டமைப்பு அதுதான் அங்கே இருக்குது. அவைகளை நாங்கள் மதிக்கணும். என்று சொல்லி சொன்னால், அவைகள் காலகாலமாக தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராடுற அமைப்பு. அந்த அமைப்பு அர்ஜுனாவை ஒரு பெரிய த்ரெட்டாக பார்க்குது, ஒரு சிக்கலாக பார்க்குது. அதை எப்படி என்று நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அந்த கந்தைய அருந்தவ பாலன் என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால், முழு மருத்துவ சமுதாயத்தையும் நாங்கள் ஒரு மாஃபியா, ஒரு குற்றக்காரர்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த சமூகம், இந்த இனத்துக்கு அது ஒரு நல்லதில்லை. எதிர்காலத்தில் அது ஒரு சிக்கலாக அமையக்கூடிய பிரச்சனை என்று சொல்லி அவர் தான் முதலாக இதை விடுறார், இந்த பிரச்சனையை விடுறார். பிறகு அது டெனீஸ்வரனும் விடுறார். அதுக்கு நான் வாரேன். அப்போவே நான் அதை உங்களுக்கு பதிவு செய்தேன். முதலாவது காணொலியில் உங்களுக்கு பதிவு செய்தேன். நான் யூடியூப்லேயோ அல்லது என்னுடைய டிக்டாக்லேயோ இருக்கும், போய் பாருங்கள். இப்போ அந்த பிரச்சனை, அதே பிரச்சனை தொடருது. இன்னும் 2 காரணங்களோட தொடருது. மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் கூட்டமைப்பின் தலைவர் திரு சிவகரன் தலைமையில் ஒரு அதாவது ப்ரெஸ் மீட் ஒன்று நடக்குது. ப்ரெஸ் மீட் ஒன்று சொல்லிச்சனால் ஊடக சந்திப்பு ஒன்று நடக்குது. அந்த ஊடக சந்திப்பில் சிவகரன் இருக்கிறார். சிவகரன் நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார். நம்முடைய டெனீஸ்வரன் என்று சொல்கிற அந்த சட்டத்தரணிகள், 22 சட்டத்தரணிகள் அர்ஜுனாவுக்கு எதிராக பிணை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போய் அதாவது அந்த மருத்துவமனைக்கு ஆதரவாக நின்ற ஆட்களுக்கு தலைமை தாங்கினவர் தான் இந்த டெனீஸ்வரன். நான் நினைக்கிறேன் அவர் மன்னார் மாவட்டத்தினுடைய சட்டத்தரணிகளுடைய சங்கத்துக்கு ஒரு முக்கிய பங்காளராக கூட இருப்பார். அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி சொன்னால், அவர் தான் இந்த பூனையை வெளியே கொண்டு வரார். பூனை வெளியே வந்தது அர்ஜுனாவின் பிரச்சனையில். ஏன் இந்த பொது அமைப்புகளின் கூட்டமைப்பு அமைதியாக இருக்குது என்ற பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தவர் இவர் தான். பெரிய விஷயமா அதை பெருசாக கண்டுக்கல மக்கள். ஆனால் நான் அதை தோண்டி எடுக்கிறேன், இதில் தோண்டி எடுத்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், டெனீஸ்வரன் தன்னுடைய முதல் ஒரு பேச்சு தொடங்கும் போதே அந்த பேச்சில் ஒரு அரசியல் பிச்சுன்னு சொல்லுவினோம், அது அரசியல் கவர்ச்சி அல்லது அரசியல் பேச்சுன்னு சொல்லுவினோம். அது ஒரு சட்டத்தரணிக்கோ அல்லது அது ஒரு பொது அமைப்புகளின் ஒரு உறுப்பினருக்கான பேச்சு இல்லை, அது ஒரு அரசியல் பேச்சுன்னு தான் சொல்லணும். என்றால் அர்ஜுனாவை ஒரு கவர்ச்சி கொள்ளும் மூலமாக சொல்கிறேன். நானும் அர்ஜுனா இப்படியான பிழைகளை சுட்டி காட்டும் போது நானும் அவர் பக்கம் நிற்கிற மாதிரி தான் யோசித்தேன் நான். ஆனால் அவர் அந்த ஜெனரேட்டர்களை மருத்துவர்கள் திருடிட்டார்கள், மற்றது 200 மில்லியன் காசை காண இல்லை, இதெல்லாம் ஒரு வேடிக்கையான குற்றச்சாட்டு. இவர் இதை சரியாக கையாளுறதுக்கு பொருத்தமான ஆள் இல்லை, திரைசேரிக்கு போய் அது அப்படி வரணும் இப்படி வரணும் அந்த நடைமுறையை சொல்கிறார். அந்த நடைமுறை நமக்கு தேவையில்லை. இதில் மெதுவாக வரும். அதாவது டெனீஸ்வரனும் எங்களோட சமூகத்திலேயோ எங்களோட இனத்திலேயோ ஒரு உறுப்பினர். சிவகரணன் மேலே எனக்கு நல்ல ஒரு மரியாதையும் அவர் மேலே ஒரு
ஒரு வேண்டிய ஒரு தமிழ் தேசிய நல்ல தமிழ் தேசியவாதி. அதுக்கான ஒரு மரியாதை ஒன்று இருக்குது. அது மாதிரி தான் நம்முடைய டெனிஸ் கரன்லேயும் இருக்குது. இந்த பிரச்சனையில் அவர் எதிர் தரப்பில் நான் வந்து அப்படி பார்க்காட்டியும் கூடி இருக்குது. அதில் வந்து டெனிஸ்வரன் பேச்சில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருவோம். அப்போ நான் இந்த முன்னு சொன்ன மாதிரி 2 குற்றச்சாட்டு சொல்கிறேன். ஜெனரேட்டர் குற்றச்சாட்டு 200 மில்லியன் பிரச்சனையை குற்றச்சாட்டை சொல்கிறேன். அப்போ இந்த குற்றச்சாட்டுகளை வந்து அவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட அர்ஜுனா அடுக்கி கொண்டு போன 10 குற்றச்சாட்டில் இதில் கடைசியாக வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் சரியோ. ஒரு சட்டத்தரணி நீங்கள் வந்து ஒரு முதன்மையாக எடுக்கக்கூடிய குற்றச்சாட்டை வந்து எடுத்திருந்தீங்கன்னா நான் எனக்கும் கொஞ்சம் நெஞ்சு நிறைஞ்சிருக்கும். நானும் இந்த பிரச்சனையில் இனிமேல் இவன் நல்லா பேசுகிறான் பாவி என்றுட்டு விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளும் இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் அப்படி பேசாமல் அந்த வீக்கான குற்றச்சாட்டுகளை தான் சொல்கிறீங்க. அப்போ இதுக்கு முதல் நான் பல காணொலியில் சொல்லியிருக்கிறேன். மருத்துவர் செந்தூரன் தானாகவே வந்து முன்வந்து ஒரு காணொலியை போடுறார். அதில் வந்து அவர் கணக்க குற்றச்சாட்டுகளை ஒத்துக்கொள்கிறார். முதலாவது குற்றச்சாட்டு வந்து இந்த பிணத்தை வச்சு பணம் வாங்குறது. அந்த 6 வயசு சிறுமி ஆட்டோவில் அடிபட்ட சிறுமிக்கு வந்து லட்சக்கணக்கில் அந்த உடலை கொடுக்கறதுக்கான விலை பேசின அந்த விஷயங்களை சொல்கிறார். 2வது குற்றச்சாட்டு வந்து அவரே ஒப்புக்கொண்ட குற்றச்சாட்டுகள். 2வது குற்றச்சாட்டு வந்து இந்த மருத்துவர்களும் திருந்தோணும் அப்படியான ஒரு குற்றச்சாட்டு. எல்லாரும் வந்து மக்களை வந்து ஒரு மோசமாக நடத்துறது, அதனால தான் மக்கள் எழுந்திட்டினம் அப்படியான ஒரு குற்றச்சாட்டையும் சொல்கிறார். 3வது குற்றச்சாட்டு வந்து அவர் சொல்கிறது வந்து அதாவது அவர் ஒப்புக்கொண்டு தாங்கள் செய்ததாக சொல்கிற இந்த குற்றச்சாட்டுகள் தான் மக்களை நான் சொல்கிறேன். அவர் வந்து அர்ஜுனா தரப்பில் பகுதியிலிருந்து வரியினம் அவைய வந்து வேலைக்கே ஒரு 10 நாள் வேலை செய்தால் காணும் அப்படி என்று அனுப்புகிற ஒரு சூழல் இருக்குது. அப்படி என்று சொல்லி ஒப்புதல் அவராது அதாவது ஒரு யூடியூபரும் கேட்கல, ஒரு ஊடகமும் கேட்கல, அவராக தானாக பதிவு செய்கிற காணொலி தான் இந்த காணொலி சரியோ. இதே நேரம் அண்ணாச்சி சிவகரனும் வந்து இந்த ஊடக சந்திப்பில் நல்ல ஒரு காத்திரமான பேச்சை பேசுகிறார். அதாவது கிளிநொச்சியில் வந்து ஒரு இப்படி ஒரு முறைகேடு, கிளிநொச்சி மருத்துவமனையில் முறைகேடு நடக்குது. அந்த முறைகேட்டில் வந்து குற்றமாக காணப்பட்டவர்களுக்கு தண்டனையே கிடைக்கல. யார் இங்கே குற்றம் நடக்குதுன்னு சொல்லி முறைப்பாடு கொடுத்தாரோ அவரை வந்து போலீஸார் கூப்பிட்டு விசாரித்து பிரச்சனை கொடுத்தான்னு சொல்லி சொல்கிறார். அதனால் ஸ்ரீலங்காவினுடைய இந்த பொறிமுறைகளை வந்து நீதி கிடைக்காதுன்னு சொல்லி மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் தலைவர் சிவகரன் சொல்கிறார். அந்த கூட்டத்தில் அவர் பக்கத்தில் இருக்கல தான் இந்த டெனிஸ்வரன் இந்த பிரச்சனையெல்லாம் காய்ச்சி கொண்டு வார. அப்போ டெனிஸ்வரன் இந்த பிரச்சனையில் கதை கேட்கல என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், இந்த பிறப்பில் இருந்து இறப்பு மட்டும் மருத்துவர்கள் ஒரு பெரிய பங்கை வகிக்கிற மக்களுக்கு அவர்களை மாஃபியா அண்டு சொல்கிறத வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் சமூகத்தில், சமூக உயர்வுக்கு மட்டும். அவருடைய பேச்சை வந்து அணுவணுவாக நான் கேட்டுப்பட்டு தான் மக்களை சொல்கிறேன். அப்போ இது எங்கே இருந்து வருதுன்னு சொல்லி சொன்னால், கந்தையா அருந்தவபாலனையும் டெனிஸ்கரனையும் வந்து நீங்கள் நினைச்சு பார்க்கணும் இதில். ஏனென்று சொல்லி சொன்னால், கந்தையா அருந்தவபாலன் என்றவர் யாழ் வெகு அமைப்புகளினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆள். அதே மாதிரி மன்னார் மாவட்டத்தினுடைய அதாவது பொதுமக்கள் பொது அமைப்புகளின் கூட்டமைப்பினுடைய தலைவர் சிவகரன் சொல்கிறார். அதை வந்து ஊதுற மாதிரி, அதாவது நான் அதை குறைவாக சொல்லல, ஒத்து கொள்கிற மாதிரி அவருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வனவிதாவும் வந்து சொல்லும் போதும் வானத்தை பார்த்து கொண்டு மேலே பார்த்து கொண்டிருந்த நம்முடைய சிவகரன் வந்து அதை தலையாட்டி உடல் மொழியில் அதை ஒத்துக்கொள்கிறார். அப்போ இந்த விஷயத்தை இவர் 2 பேரும் பேச இல்லை. இதை வந்து துணிஞ்சு இவர் பேசுகிறார். யாருன்னு சொல்லி சொன்னால் டெனிஸ்கரன் பேசுகிறார். டெனிஸ்கரனுடைய வார்த்தையில் அவர் வந்து 2 விஷயத்தை பிரச்சனையாக சொல்கிறார். ஒன்று இந்த பிரச்சனை, அதாவது நாங்கள் மருத்துவர்கள்ட்ட போக இயலாது என்று சொல்லி. 2வது பிரச்சனையை சொல்கிறார். இவர் வந்து தென்பகுதிக்கு போன பிறகு ஒரு தான் அரசியலுக்குள்ள வரப்போறன்னு அறிவிக்கிறார். அப்போ இவர் வந்து எந்த ஒரு பின்னுக்கு இவரை ஒரு சக்தி ஒன்று கையாளுது. அது எந்த சக்தி என்று தனக்கு தெரியும், ஆனால் தான் அதை சொல்ல இல்லைன்னு சொல்லி இந்த இதில் சொல்கிறார். அவர் அதை சொல்லி இருந்தார்ன்னு சொல்லி சொன்னால் நாங்களும் வந்து அது குறித்தான ஆய்வுகளை செய்திருக்கலாம். சரிதானே? அப்போ மக்களே, இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால்,
நம்முடைய மருத்துவர்கள் அர்ஜுனா தரப்பில் இல்லை, அவருக்கு எதிர்த்தரப்பில் இருக்கிற மருத்துவர்கள் வந்து நீங்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. அதாவது நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. அப்போ அந்த மருத்துவர்களை வந்து நம்முடைய சமூகத்தோட ஒரு பகுதியாக நாங்கள் சேர்த்து கொண்டு வெகு மக்களாக போகிறோம். அப்படித்தான் நம்முடைய சிவகரனோ அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கந்தையா அருந்தவனானோ சொல்கிறீங்க. அப்போ இவர்கள் ஊழல் அரசியல்வாதிகள் என்பதை வந்து நீங்கள் இன்டிரெக்டாக, அதாவது நீங்கள் நேராக இல்லை மறைமுகமாக சொல்கிறீங்கள். அவையும் வந்து சேர்த்து கொண்டு போகிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து தமிழ் இனத்தினுடைய ஒட்டுமொத்த சக்தி என்றதை வந்து ஒரு குரலில் தெரிவிக்கணும். அதுதான் தமிழ் அமைப்புக்கான பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினுடைய நோக்கம். அது நல்லது, வரவேற்கத்தக்கது. அதாவது எங்களுக்கு தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டம் வந்து அங்கே இருக்குது. அதற்கு எதிராக வந்து சிங்களம் அர்ஜுனாவை களமிறக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க இல்லை? அப்போ இதில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. அதாவது சிவகரன் வந்து வடிவான ஒரு தெளிவான பேச்சை பேசுகிறார். நம்முடைய டெனிஸ்கரன் வந்து இல்லை, நான் இதுக்கு இழப்பீடு வாங்கி கொடுப்பேன், கடைசி இது மட்டும் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது நல்ல விஷயம். ஆனால் வந்து இதில் பல கேள்விகள் எங்களுக்கு இருக்குது, பொதுமக்களாகிய எங்களுக்கு. அதாவது அர்ஜுனாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஆட்கள் வந்து தமிழ் பொதுமக்கள், ஒரு ஊடகத்தில் இருக்கக்கூடிய பல்லாண்டு காலம் தமிழ் மக்களுடைய தமிழ் இன பிரச்சனையை வந்து தமிழ் தேசியத்தை வந்து நெஞ்சில் எந்திராக்கள். அவையில் வந்து அர்ஜுனா பிள்ளையா போகிறாருன்னு சொல்லி சொன்னால் ஒதுங்கி போயிடுவினா. தமிழ் தேசியத்தினுடைய ஒரு அங்கமாக இந்த ஊழல் செய்யும் மருத்துவர்களை வந்து, அதாவது மாஃபியாண்டு அவர் சொன்னது வந்து, நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி வந்து மாஃபியாண்டு சொல்லி சொன்னால் மாஃபிசு என்ற ஒரு சிசிலியன் வார்த்தையிலிருந்து அது வருது. என்னென்னு சொல்ல சொன்னால் ஆர்கனைஸ் கிரிமினல்ஸ், அதாவது ஒரு கட்டமைக்கப்பட்ட குற்றவியல் குழு, அவையில் தங்களோட நன்மைக்காண்டி எதையும் செய்யக்கூடிய வேண்டும். அப்போ இதில் வந்து மாஃபியாண்டு சொல்லி சொன்னால் முழு மருத்துவர்களையும் குறிக்கும் என்று நீங்கள் சொல்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னென்னு சொல்லி சொன்னால் பொதுவாக வந்து இங்கே சொல்லுவீங்கன்னா என்ன மாஃபியாண்டு சொன்னால் முழு இத்தாலிய மக்களையும் மாஃபியாண்டு நாங்கள் சொல்கிறோம். அப்படி இல்லை, அரசியலில் மாஃபியாண்டு சொல்லி சொன்னால் அந்த ஒரு விலை பின்னலை வச்சு தங்களின் ஆதாயத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு குழுவை தான் சொல்கிறோம். இதைத்தான் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியும் வந்து சொல்லுது. அப்போ இது என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து பொது அமைப்புகளின் கூட்டமைப்பு வந்து இப்போ ஒரு மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் ஒரு நிலையில் இருக்குது மக்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் பார்க்க விளங்குது அர்ஜுனாவுக்கு வந்து மிகவும் மக்கள் ஆதரவு இருக்குது. அதே நேரம் இவைகளுடைய இந்த ஜிஎம்ஓ எனப்படும் அரச மருத்துவ குழு வந்து இந்த பொது அமைப்புகளின் கூட்டமைப்பில் ஒரு முக்கிய ஒரு அங்கமாக இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த வழக்கறிஞர்கள் சங்கம் அவையிலும் வந்து சட்டத்தரணிகள் சங்கம் அவையிலும் வந்து இவையில் ஒரு பெரிய அங்கமாக இருக்குது. அது கட்டாயம் இருக்கத்தான் வேணும். என்னென்னா ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய அரச படைகள் செய்கிற அட்டூழியங்களால் நம்முடைய மக்கள் கைது செய்யப்படும் போது அவையில் வெளியில் எடுக்கிற அப்படியான பல வேலைகளை வந்து செய்கிறது நம்முடைய சட்டவாளர்களோ அல்லது வழக்கறிஞர்கள், அது கட்டாயம் இருக்கத்தான் வேணும். ஆனால் வந்து நாங்கள் ஒரு பொறிமுறை ஒன்றை வச்சிருக்கணும் இல்லையா? நாங்கள் வந்து ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவனையும் வந்து ஒரு மோசமான ஒரு குற்றவாளியை வந்து எங்களோட சேர்த்து கொண்டு போகலாமா? அதாவது ஒரு புற்றுநோய் எங்களோட உடலையை அறுக்கிற மாதிரி எங்களோட சமூகத்தை அறுத்து பிழைக்கிறவனை வந்து நாங்கள் தொடர்ந்து அனுமதிக்க போகிறோமா? தொடர்ந்து ஒரு இப்படியான ஒரு குறை சமூகத்தை நாங்கள் வளர்த்து விட போகிறோமா? இதை வந்து ஊரில் இருக்கிற பொது அமைப்புகளின் கூட்டமைப்புக்கு வந்து கட்டாயம் யோசிக்கணும். இப்போ ஆக குறைஞ்ச விதமாக அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட மருத்துவர்களை வந்து அந்த அமைப்புகளில் இருந்து விலக்கி வச்சு அவைகள் வந்து அவைகளுடைய குற்றத்தை இல்லை என்று சொல்லி அதாவது அவை நிரபராதி என்று வரும் மட்டும் அவையில் வெளியாக்கி வைக்கிற முறையாவது ஆக குறைஞ்சது செய்வினமா, அல்லது இந்த விஷயத்துக்கு பரிந்துரையாக என்ன செய்யலாம் என்று சொல்லி சிவகரன் அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கந்தையா அருந்தவபாலன்
போன்றவர்கள் வந்து இந்த பிரச்சனையவே சொன்னவர்கள் வந்து ஒரு என்ன பரிந்துரை சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ இந்த இந்த மருத்துவ மாஃபியான்னு சொல்லி சொல்கிறோம். அது உண்மை என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஸ்கேனரை கழட்டி விட்டு போட்டு நீங்கள் வெளியில் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லினோமா. அதை வந்து பல்வேறு தரப்பால் வந்து அதை உறுதிப்படுத்தக்கூடிய உண்மையான தரப்பு. அப்போ இந்த மருத்துவர்கள் வந்து ஒரு குழுவாக மாஃபியா மாதிரிங்கிறது உண்மையாக இல்லையா? அதாவது இந்த மாஃபியா என்ற ஒரு வரவிலக்கணத்துக்கு அவையில் பொருத்தமானதாக இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து தேயம் அதில் இருந்து தான் அது தேங்கி மருவி தமிழ் கூறு நல்லுலகு என்று சொல்லி தேசியம் என்று சொல்லி வந்ததாக வந்து நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். அது மாதிரி தான் இந்த மாஃபியான்ற சொல்லும் வந்து மாஃபிசு என்ற அந்த சொல்லில் இருந்து அது ஒரு நல்லவர்கள் வல்லவர்களோ அப்படியான உயர்ந்த மனிதன் என்ற இதில் இருந்து திரிஞ்சு வந்திருக்குது. அப்போ அதுபோல் வந்து நீங்கள் இதையும் இப்படி எடுப்பீங்களா? அதாவது கூகுள் இருக்கிறது வந்து அமெரிக்கா வந்து ரணில பேக்கப் பண்ணுது. அதனால் வந்து அந்த கூகுளினுடைய அல்கரிதம் வந்து அர்ஜுனாவுக்கு ஆதரவாக செட்டப் பண்ணியிருக்குது. அது ரணில வின் பண்ண செட்டப் பண்ணியிருக்குன்னு சொல்லி சில அல்கரிதம் பற்றி தெரியாத ஆட்கள் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த அல்கரிதம் பற்றி வந்து அந்த துறையில் எனக்கும் கொஞ்சம் பாண்டித்தியம் இருக்குது. ஆனால் தமிழ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு சொல்லி அருண் என்று சொல்லி அவர் நம்முடைய தமிழ் இல்லை, அவர் தமிழ்நாட்டு தமிழ். அவர் வந்து காந்திதாஸ் என்றவர் வந்து பிடி ராஜபக்சே குழுமத்துக்கு அந்த காலத்தில் வந்து அந்த அல்கரிதத்தை ஒர்க் பண்ணினவர். அது சீன சார்பாக இருந்து என்று சொல்லி நாங்கள் பெரிய காணொலியெல்லாம் செய்திருக்கிறோம். என்னட்ட அந்த காணொலி இருக்குது, நான் வேணுமெண்டா போட்டு விட்றேன். அல்லது நம்ம நண்பர் அருண் தமிழ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் இருந்து அவர்கிட்டையும் இருக்கா கேட்டு போட்டு விட்றேன். அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் வந்து சும்மா ஒரு பரபரப்புக்காக பரவ விடாதீங்க, உண்மையின் அடிப்படையில் விடுங்க. இதுகள் சம்மந்தமாகவும் பேசுவோம் அடுத்த காணொலியில். நன்றி மக்களே, வணக்கம்.